அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரும் ஒரு பரக்கத்தான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு வைத்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய சிறப்புகள் நன்மைகள் பற்றி பல ஹதீஸ்களில் அல்லாஹும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்விடம் நோன்பாளிக்கு அதிக அந்தஸ்து உள்ளது என்பதனையும் பல ஹதீஸ்களூடாக அறிய முடிகின்றது. இதனை பற்றிய ஹதீஸ்களை பார்த்தோமானால், ரமலான் மாதத்தின் நோன்பு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸானது புகாரி மற்றும் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. அப்போது யார் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டும் நியத்து வைத்து நோன்பு நோட்கும் போது அல்லாஹ் அவருடைய திருப்பொருத்தத்தையும் நமக்கு கொடுக்கின்றான், மேலும் அதிகமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கின்றான். முன்னைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். சுப்ஹான் அல்லாஹ். இவ்வளவு பலன்களை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இன்னும் நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு, புகாரி மற்றும் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் நோன்பு நோட்கும் போது அவனுடைய வாயின் நறுமணம் அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட இனிமையானதாக இருக்கும். மேலும் நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி நேரங்கள் உண்டு. ஒன்று நோன்பு திறக்கும் போது, மற்றொன்று அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் போது. அதாவது நோன்பாளி நோன்பு திறக்கும் போது அவனுடைய பசியும் தாகமும் தீரும். இதனால் உடல் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் இறுதி நாளில் நோன்பின் பலனை அடையும் போது அதற்கான ஆன்மீக மகிழ்ச்சியும் ஏற்படும். இவ்வாறாக நோன்பின் பலன்களையும் சிறப்புகளையும் பற்றி பல ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. இவ்வாறாக மறுமை நாளில் நோன்பாளி என்பவர்களுக்கு அளவற்ற நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். சுப்ஹான் அல்லாஹ். நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அமலையும் நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கின்றான். ஏனென்றால் நோன்பாளிகளுக்கு கியாமத்துடைய நாளில் கிடைக்கும் சிறப்புகளை பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ். நோன்பாளிகளுக்காக கியாமத் நாளில் அர்ஷுடைய நிழலில் ஒரு உணவுடைய விரிப்பு விரிக்கப்பட்டு ஒரு கூட்டம் சாப்பிட்டு கொண்டிருக்கும். இன்னும் பானங்களையும் அருந்திக் கொண்டே இருப்பார்கள். மற்றையவர்கள் கேள்வி கணக்கில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இவ்வாறு உணவு உண்டு கொண்டிருப்பவர்களை பார்த்து ஒரு கூட்டம் கேட்கும், நமக்கு இன்னும் கேள்வி கணக்கே முடியவில்லை, இவர்கள் யார் உணவுண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்பார்கள். அப்போது கூறப்படுமாம், சுப்ஹானல்லாஹ், இவர்கள் நோன்பு வைத்தவர்கள், நீங்கள் நோன்பு வைக்காதவர்கள் என்றும் பதிலளிக்கப்படுமாம். அப்போது நோன்பாளிகளுக்கு கிடைக்கும் அந்தஸ்தை பாருங்கள். மாஷா அல்லாஹ். நோன்பு என்பது இஸ்லாத்தில் கடமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எவர் ரமலானில் நோன்பு நோட்கவில்லையோ அவருக்கு பெரும் தண்டனை இருக்கின்றது என்றும் இருக்கின்றது. குறிப்பிட்ட காரணங்களை தவிர நமக்கு நோன்பு கடமைதான். சில காரணங்களுக்கு மட்டும்தான் சலுகையுள்ளது நோன்பு விடுவதற்கு. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நோன்பு நோட்பவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்பான் மாத இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வருகின்றது. அது பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. இதில் லைலத்துல் கதிர் எனும் இரவு ஒன்று.
அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். அதில் இரவில் நின்று தராவி தொழுவதனை அல்லாஹ் நன்மையுடைய செயலாக ஆக்கியுள்ளான். இவ்வாறு நபியவர்கள் இம்மாதத்தின் சிறப்பை சஹாபாக்களுக்கு விளக்கியுள்ளார்கள். மேலும் இந்த மாதம் பொறுமையின் மாதமாக இருக்கின்றது. பொறுமையின் பிரதிபலனாக எங்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு மாதம் ரமலான். அதிகமாக அமல் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த மாதத்தில் 4 விடயங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்று பல ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகின்றது. அதில் 2 விடயங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. மீதி 2 விடயங்களும் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படியான 2 விடயங்கள். முதலாவது விடயம் என்னவென்றால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் ஒரு விடயம். லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் திக்ருகளில் சிறந்த திக்ர் எனப்படும் இதனை அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதிகமாக இஸ்திஃபார் செய்ய வேண்டும். இது இரண்டும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. மீதி 2 விடயங்கள் என்னவென்றால் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்பது. அடுத்து அல்லாஹ்விடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பது. இந்த மாதத்தில் நாம் இந்த 4 விடயங்களையும் அதிகமாக செய்ய வேண்டும். இன்னும் எவர் ஒரு நோன்பாளிக்கு சிறிதளவு நீர் கொடுக்கின்றாரோ அவருக்கு மறுமை நாளில் ஹவுலுல் கௌசரில் இருந்து அல்லாஹ் நீரை கொடுப்பான். அதனால் அவர்கள் சுவர்க்கம் செல்லும் வரை தண்ணீர் தாகமே ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே நாம் அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் ஒரு பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே அதிகமாக சதக்கா மற்றும் தர்மங்களை நாம் செய்ய வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படாது. 1, நீதியுள்ள ஆட்சியாளரின் பிரார்த்தனை. 2வது, நோன்பாளி ஒருவரின் நோன்பு திறக்கும் போது கேட்கப்படும் பிரார்த்தனை. 3வது, அநீதி இழைக்கப்பட்ட ஒருவருடைய பிரார்த்தனை. இது திருமிதி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. அப்போது நீங்கள் நோன்பாளியாக இருந்து நோன்பு திறக்கும் நேரத்தில் துஆ கேட்டீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை நிராகரிக்காமல் நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் நாம் அல்லாஹ்விடம் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி பெற்ற துஆக்களை கொண்டு நம்முடைய தேவைகளை கேட்டு இன்னும் நமது கஷ்டம் நீங்க துஆ செய்தோம் என்றால் அந்த துஆவை நிமிடத்தில் நமக்கு அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அப்படியான அமல்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக முன்னர் கூறியது போல லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் திக்ர். இந்த திக்ரானது திக்ருகளிலேயே சிறந்த திக்ர் எனப்படும். இதனை இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது இஸ்திஃபார். நாங்கள் இஸ்திஃபாராக கூற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை உள்ளது. அதுவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. அல்லாஹ் எங்களுக்கு அதிகம் அருட்கொடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னவென்றால் அஸ்தாஃபிருல்லாஹ் எனும் வார்த்தை. இஸ்திஃபார் எனும் போது அஸ்தாஃபிருல்லாஹ் எனும் வார்த்தை மட்டும் போதுமானது. உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இது பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ். இஸ்திஃபாரை நாம் அதிகம் செய்வதனால் எங்களுடைய செல்வம் உயரும், உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம். இன்னும் அனைத்து கவலைகளும் நீங்கி இந்த இஸ்திஃபார் எமக்கு சுகத்தை பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் அஸ்தாஃபிருல்லாஹ் என்பதையும் இந்த 2 விடயத்தையும் எண்ணிக்கை இல்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 விடயங்களுமே இந்த ரமலான் மாதத்தில் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆ, எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு துஆ ஓதப்படுகின்றதோ
அந்த ஒரு நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்று கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுப்ஹான் அல்லாஹ். அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னக மலிக்குன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். அல்லாஹும்ம இன்னக மலிக்குன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். அல்லாஹும்ம இன்னக மலிக்குன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். இந்த ஒரு துஆவை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் போன்றவற்றை நீக்கி எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சமாக 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாத சிறப்பை கொண்டு நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இதனை ஓதிவிட்டு சஜ்தாவில் உங்கள் துஆக்களை அதிகப்படுத்தி கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை உறுதியோடு ஈமானோடு அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான் எனும் முழு நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றியடைவோமாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.